தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யார் அது? யார் தடுக்கிறது? அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை. அது யாரு அனுப்பிச்சா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். தான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது டிவிகே அரசு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணால் இப்படி ஆகிடும் சார், இப்படி பண்ணால் இப்படி ஆகிடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க, உங்கள் மனசாட்சிப்படி நடந்துங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் சட்டப்பேரவை அறிவிப்பு. இது நிச்சயமா இது அரசினுடைய கொள்கை. அதாவது அதில் என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யலான்னா கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்குலாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு. ஏன்னா சில பேர் நிறைய பேர் பஸ்ஸில் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணலாம். அதனால ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் சார். இப்போ நாளைய தினம் அமித்ஷா கிட்ட தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு, அதே போன்று பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு மாற்று ஏற்பாடு போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்தும் என்ன வலியுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு இப்போ நிதி பகிர்வு இன்னும் கூடுதலாக நமக்கு நிதி கொடுக்கணும். அது ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி, அதில் இப்போ விமான நிலையம் நிச்சயமாக நமக்கு சென்னைக்கு வந்து கூடுதலாக பசுமை விமான நிலையம் அவசியமானது. இது தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற விமான நிலையம் 2030 இன்னும் ஒரு 4 ஆண்டுக்குள்ளே வந்து கன்ஜஸ்டட் ஆகிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற விமானத்துக்கு பதிலாக வேறு எங்கேயோ பக்கத்தில் ஹைதராபாத், பெங்களூர் அங்கெல்லாம் எல்லாமே போயிடுவாங்க, இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு நிச்சயமாக நமக்கு இப்போ நம்ம தொடங்கினாலும் இன்னும் 10 வருஷம் ஆகிடும் விமான நிலையம் புதுசாக கட்டுறதுக்கு. அது ஒரு நிலைப்பாடு தமிழக அரசு எடுக்கணும். இன்னும் பரந்தூர் வந்து அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் வேறு எங்கே? ஆனால் அவசியமாக விமான நிலையம் வேணும். அதனால் இதில் இன்னொன்று என்னென்னா, எங்கேயாவது நீங்கள் நிலம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ விமான நிலையம் கட்டினீங்கன்னா அந்த நிலம் எடுக்கிறவங்களையும் அந்த விமான நிலையத்துக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக பண்ணுங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் நடத்துகிறீங்க, 20,000 கோடி விமான நிலையம் கட்டுறீங்க, அதில் வந்து ஒரு 0.5% இல்லை 1% ஷேர்ஸ் வந்து அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன். அவங்களுக்கு பணம் வரும், நிதி வரும், அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ஒரு நடைமுறையை பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் யோசனையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் அப்போ வேறு ஆல்டர்னேட்டிவ் வேறு எங்கே இருக்குன்னா திருப்பூரூரில் இருக்குல்ல, செய்யூரில் இருக்கிறா, வேறு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் அவசியமானது விமான நிலையம் அவசியமானது.